வணக்கம். மனிதர்கள் எத்தனை ஆசை கொண்டவர்கள் என்றால், அவர்கள் விலங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலமாக கை ஊண்டி நடந்தவர்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கத் தொடங்கிய பிறகு அவர்கள் ஓடத் தொடங்கினார்கள், வேட்டையாடத் தொடங்கினார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த நீரை கடந்து போக வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? நீச்சல் அடிக்கலாம். வெகு தூரம் போவதாக இருந்தால் என்ன செய்வது என்று நினைத்து, அதற்கு அவர்கள் பல உபாயங்களை செய்து, எது தண்ணீரில் மிதக்கிறதோ அதன் மூலமாக அவர்கள் சில கருவிகளை உருவாக்கினார்கள். உதாரணமாக, ஒரே அளவிலான பட்டை உரிக்கப்பட்ட 2 மரக்கட்டைகளை கயிற்றால் கட்டி வலுவாக்கி அதை பயன்படுத்தினார்கள். அதற்கு பெயர்தான் கட்டுமரம் என்பது. இது ஆங்கிலேய அகராதியில் கூட கட்டுமரான் சொல்லாலேயே பயன்படுத்தப்படுவது ஒரு ஆச்சரியம். உலகம் முழுவதும் இதே சொல்தான் பயன்படுகிறது. இது தமிழில் முதலில் இதை உருவாக்கியவர்கள்தான் இந்த சொல்லை உருவாக்கியிருக்க வேண்டும். எந்த கருவியாக இருந்தாலும் அந்த கருவியை உருவாக்குகிறவர்கள் தான் அதற்கு பேர் வைக்க முடியும். இந்த கட்டுமரங்கள் கடலுக்குள் செல்லும் போது மீன் பிடிக்க பயன்பட்டிருக்கிறது. இதற்கு வேறு பெயர்களாக சொல்லுகிற போது இதனுடைய பெரிய வடிவம்தான் கப்பல், வங்கம், இன்னும் தொடர்பாக பல செய்திகளை சொல்லலாம். கட்டுமரத்தினுடைய பயன்பாட்டின் மூலமாக பிடித்து வருகின்ற மீனை அங்கிருக்கக்கூடிய அந்த மீனவ பெண்கள் தலையாடை அணிந்து அவர்கள் திருவிழாக்களில் சென்று விற்று வந்தார்கள் என்பதை அகநானூற்று பாட்டு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு மேலும் இதை பற்றி சொல்லுகிற போது இந்த கட்டுமரத்தினுடைய பகுதிகளுக்கான பெயர்கள், இப்போது நாம் எத்தனையோ பாடங்களை படித்தாலும் கூட நமது ஊரில் ஓடிக்கொண்டிருந்த கட்டை வண்டிகளை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றால், கட்டவண்டி கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி, கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி, கட்டவண்டி கட்டவண்டி பாட்டைத்தான் பாடுவோம். நினைவு வச்சுக்கங்க. சக்கரங்கள், அச்சு, ஆரக்கால், கடையாணி, அதே போல அதிலே போடப்படுகின்ற அந்த நேக்கா, அதிலே போடப்படுகின்ற கயிறு, மாடுகள், அதை பூட்டுவதற்கான வழி, மூக்குடாங்கயிரோடு சேர்ந்த கயிறு, அதுதான் ஸ்டியரிங் மாதிரி. அதை எப்படின்னா மாடு இங்கிட்டு திரும்பும், எப்படின்னா மாடு இங்கிட்டு திரும்பும். நேர பிடிச்சி இழுத்தோம்னா பிரேக்கு, அவ்வளோதான். இப்போ கட்டை வண்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதைப் போல கட்டுமரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பகுதி, பின்பகுதி, நடுப்பகுதி, ஓட்டுபவர்கள், இதை உருவாக்குகிறவர்கள் என்று அத்தனை பேருக்கும் பெயர்கள் இருக்கின்றன. இந்த பெயர்களை பாருங்கள். இவையெல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்கும். கட்டுமரம், அம்பி, நாவாய், வங்கம், படகு, தோணி, பங்கிரி, திமிழ் போன்றவை. ஓங்குதிரை பரப்பின் வாங்கு விசை கொழி திமிழோன் தந்த கடுங்கண் பயமீன் தளை அணி அல்குள் செல்வத் தங்கையர் விளவு அயர் மருகின் விலையெனப் பகரும் காணலம் சிறுகுடி என ஒரு பாரம்பரிய கட்டுமரத்தினுடைய முன்பகுதி அணியம் என்றும் அதன் பின்பகுதி புறமாலை என்றும் மரத்துண்டுகளை இணைத்து கட்டப்பட்ட பகுதி வாரிக்கல் என்றும் கட்டுமரத்தை நேராக செலுத்துவதற்கு பயன்படும் பலகையை அடைப்பலகை என்றும் காற்றின் உதவியுடன் செலுத்துவதற்காக துணியாலான பாய்களும் கூரைப்பாய்களும் பயன்படுத்தப்படும். இத்தகைய கட்டுமரங்கள் வேப்பமரம், நாவல் மரம், இலுப்பை மரம் போன்றவற்றால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கட்டுமரங்களை உருவாக்குகின்ற அந்த தச்சருக்கு ஓடாவி என்ற பெயர். இப்படியான இந்த கட்டுமரங்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் கடலில் மீன்பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இது எத்தனை வடிவம் மாறினாலும் இந்த கட்டுமரத்தினுடைய பயன்பாட்டின் மூலமாகத்தான் பெரும் சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். பிறகு போர்க்கப்பல்களாக அவை மாறியிருக்கின்றன. ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் வைத்திருந்த போர்க்கப்பல்களுக்கு இணையாக உலகத்திலேயே வேறு யாரிடத்திலும் இல்லை என்று நாம் வரலாற்றில் படிக்கின்றோம். கட்டுமரம் என்கின்ற சொல்லை வைத்துக்கொண்டு இத்தனை செய்திகளை நம்மால் சேகரித்து சொல்ல முடியும் என்று சொன்னால், நாம் பயன்படுத்தி வருகின்ற இவையெல்லாம் காலப்போக்கில் மாறிவிட்டாலும் கூட இவற்றை பற்றி அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு இவையெல்லாம் சொல்லி வையுங்கள். கட்டுமரம் நம்மை கரையேற்றும் என்பது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சிந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன்.
நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.